Welcome to Taf Ias. This is Rahul from Tanjore branch. இன்னைக்கு Vagai Express ஓட test number 5 ஓட explanation video தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? பாருங்க. The salary of an employee first increased by 15% and then is decreased by 25%. What is the percentage increase or decrease in his salary அப்படினு சொல்லிருக்காங்க. இப்போ பாருங்க first என்ன சொல்லிருக்காங்க? First 15% increase னு சொல்லிருக்காங்க. First 15% increased and then 25% decreased. எப்படி எழுதிக்கலாம்? -10 னு எழுதிக்கலாமா? அந்த x plus y plus xy divided by 100. இந்த ஃபார்முலா படி டைரக்ட்டா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணக்குள்ள இங்க என்ன வரும்? 25 into 15 வருமா? divided by 100. இப்போ என்ன பண்ணலாம்? -10 இங்க என்ன வரும்? 375 வருமா? இது மல்டிப்ளை பண்ணா 375, இங்க 100 இருக்குனா 3.75. சோ ஆட் பண்ணுங்க. 13.75 ஆன்சர் வருதா பாருங்க. ஆப்ஷன் A தான் கரெக்ட். ஏனா மைனஸ்ல வந்திருக்கு. 13.75 டிகிரீஸ். ஓகேவா? Next question, if 15% of x plus y is equal to 18% of x minus y அப்படினு சொல்லிருக்காங்க, then percent of x is y அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன சொல்லிருக்காங்க? இப்போ டைரக்ட்டா போடலாமா? டைரக்ட்டா போடுறா எப்படி போடலாம்னா இங்க பாருங்க 15 இத அடிச்சா 15 18 அடிக்கலாமா? இதுக்கு நான் 5 டைம்ஸ் வரும், இது ஒரு 3 டைம்ஸ் வரும். அப்போ x plus y is equal to 3, x minus y is equal to 5. சரிங்க? 2x is equal to 8 so 2x is equal to 8 sorry இங்க 6 times வருமா? அப்ப 11. அப்போ 2x is equal to 11 அப்ப x is equal to 55 sorry 5.5 னு வருமா? So, okay, next question. If 15% of x plus y is equal to 18% of x minus y, then what percent of x is y அப்படினு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க இத டைரக்ட்டா சால்வ் பண்ணலாமா? எப்படி பண்ணலாம்? 15% இப்போ 15% எப்படி எழுதலாம்? 15 18 அடிச்சாதுன்னா இது எத்தனை 3 5 3 இருக்கு, இதுல 6 3 இருக்கா? ஓகே, இப்போ எப்படி எழுதலாம்னா x plus y is equal to 6, x minus y is equal to 5 னு எழுதலாமா? இப்போ கேன்சல் பண்ணா 2x is equal to 11 வருமா? அப்ப x is equal to 5.5 னு கிடைக்குமா? அப்ப x is equal to 5.5 னா அப்ப y is equal to என்ன இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா 0.5 னு வரும். அப்ப y is equal to 0.5. இங்க ஆஃப் னு இருக்குல, சில பேர் இங்க குழப்பிப்பீங்க எது கீழ போடணும்னு. ஆஃப் பக்கத்துல என்ன வேல்யூ வந்திருக்கோ அதுதான் கீழ போடணும். சோ x ஓட வேல்யூ என்னது? 5.5 into 100. 100 னு போடிங்கனா இங்க வரும் 1 11. அப்போ 100/11 என்ன வரும்? டைரக்ட்டா போடுங்க. 100/11 என்ன வரும்? அப்போ வந்து 9/111. இதெல்லாம் டைரக்ட்டா போடணும் இந்த சம். இதெல்லாம் வந்து பெர்சன்டேஜ்ல இந்த கான்செப்ட்டை நம்ம பார்த்திருப்போம். இதெல்லாம் படிச்சிட்டு தான் நம்ம சம் போட ஆரம்பிக்கணும். இதெல்லாம் பார்த்தோனே 100/11 நாலே பார்த்தோனே என்ன பண்ணோம்? 9/11 நம்ம ஆன்சர் போட்டு போயிடணும். ஓகேவா? Okay, next question. If population of your town is 12,000 and the population is increased at the rate of 10% per annum, then find the population after 3 years அப்படிங்கறாங்க. இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் மாதிரி போட்டுட்டு போலாமா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இங்க பாருங்க 12,000மா? 12,000 என்ன ஆகுது? 10% இன்க்ரீஸ் ஆகுது முதல் வருஷம். இப்போ 10% வந்தா 12,000ல 10% எவ்வளோ? 12,000ல 10% 1200 1200 0 2 132. இதுல ஒரு 10% என்ன? 1320. இத ஆட் பண்ணுங்க. இதுல ஒரு 10% என்ன? 1452 2. அப்போ ஒரு முதல் வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிட்டோம், ரெண்டாவது வருஷத்துக்கு மூணாவது வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறோம். இது 1 2 இது 3. இப்போ 2 7 அப்போ 9 5 15972. ஆன்சர் இருக்கா பாருங்க. ஆப்ஷன் A ல இருக்கு. 15972 தான் இதுக்கு கரெக்ட். Okay, next question. If 30% of or 40% of 150% of 200% of 360 அப்படினு கேட்டிருக்காங்க. இது எப்படி போடலாம்? 30/100 எப்படி போடலாம்? 3/10 னு எழுதிக்கலாமா? into 40 40 என்ன எழுதிக்கலாம்? 2/5 னு எழுதிக்கலாமா? into
50 என்ன 150 என்ன பண்ணிக்கலாம் 3/2 எழுதிக்கலாமா அடுத்து 200% 2/1 இதை எடுத்து என்ன சொல்லியிருக்காங்க 360 இதோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ 2 2 ஆப்வியஸாக கேன்சல் பண்ணிடலாம் இப்போ 5 தான் இங்கே இருக்குமா 5 இருக்குமா இப்போ என்ன பண்ணலாம் 3 × 3 டிவைடட் பை 3 5 × 5 இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு எவ்வளோ 360 அப்படின்னு கேட்டிருக்காங்களா இதை அடித்தா எவ்வளோ வரும் 72 வருமா 72 வருமா இப்போ வந்து 9 18 5 பண்ணலாம் எவ்வளோ வரும் 12 டைம்ஸ் வரும் 4 இப்போ 129 சம்திங் வருதா இப்போ 129 பாயிண்டில் வருது ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் Okay, next question. If the ratio of the number of boys and girls in the school 3:2, if 20% of the boys and 25% of the girls are scholarship holders, the percentage of the school students who are not scholarship holders அப்படின்னு கேட்குறாங்க ஸ்காலர்ஷிப் ஹோல்டர்ஸ் யாரும் இல்லாதவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ என்ன சொல்கிறான் இப்போ என்ன பண்ணுறேன் 3:2 கொடுத்துருக்காங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் இது டேரெக்டாக இது 300 200ன்னு எடுத்துக்கிறேன் இவங்கள அப்போ யார் இங்கே பாய்ஸு கேர்ள்ஸை 200 300 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20% ஆஃப் த பாய்ஸ் அண்ட் 25% ஆஃப் த கேர்ள்ஸ் ஸ்காலர்ஷிப் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறாங்க இப்போ இதில் 20%னா எவ்வளவு 1/5 அப்போ 1/5னா 10%னா வந்து எவ்வளோ 30ன்னு சொல்லியிருக்கேனா அதே 20%னா அதை டபுள் பண்ணிக்கணுமா அப்போ 20%க்கு 60 பேர் ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்க அதுக்கப்புறம் 200ல் 25% 1/4ன்னு சொல்லுவாங்களா அப்போ 1/4னா என்ன இதில் 1/4ல் எவ்வளோ வரும் 50 வரும் ஓகேவா இது ரெண்டு பேருமே ஸ்காலர்ஷிப் ஹோல்டர்ஸாக இருக்காங்க தென் என்ன கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க the percentage of the school students who are not scholarship holders அப்படின்னு கேட்குறாங்க யார் ஸ்காலர்ஷிப் ஹோல்டர்ஸ் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே 60 போச்சுன்னா இங்கே எவ்வளோ வரும் 240 இங்கே எவ்வளோ வருது 150 ஓகேவா இப்போ என்ன கேட்குறாங்க பர்சன்டேஜில் அதை கேட்டிருக்காங்க அப்போ பர்சன்டேஜ் கேட்க யார் வந்து ஸ்காலர்ஷிப் ஹோல்டர் கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ 150 90 இது 150 ஸோ 150 இது 90 இங்கே 240 ஆட் பண்ணுங்கள் 390 டிவைட் பை 500 இன்ட்டு 100 அந்த 0க்கு 0 கேன்சல் ஆகிடுமா இப்போ 5னா 7 5 35 பேலன்ஸ் 4 வருது 78 ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் Okay, next question. A teenager has current amount of 4,500 in his piggy bank. The next month he adds 2/3% of the current amount to it. On his birthday, he plans to spend 33% of this amount. What is the amount of the left in the piggy bank after birthday celebration? அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ என்னன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இப்போ 4500 அவங்ககிட்ட இருக்குது கரண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 66 2/3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இந்த 63 2/3% என்ன ஆகுதுன்னா ஃப்ராக்ஷனில் எழுதலாமா ஃப்ராக்ஷனில் எழுதுனா என்ன வரும்னா 4500ல் அதை ஃப்ராக்ஷன் அமௌண்ட்டில் எழுத என்ன சொல்லியிருக்கோம் நம்ம 2/3ன்னு எழுதலாமா அதை 2/3ன்னு எழுதலாம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ 66 2/3ன்னு வந்தாலே அது வந்து 2/3 தான் இருக்கும் இது இருந்தால் அடிச்சு போடுங்க எவ்வளோ வருது 15 வருதா அப்போ வந்து எவ்வளோ இருக்கும் 3000 அப்போ 3000 + 4500 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் 7500 கிடைக்குதா இப்போ ஆன் ஹிஸ் பர்த்டே ஹி பிளான்ஸ் டு ஸ்பெண்ட் 33.2 this amount அப்படிங்கிறாங்க அப்போது இது நம்ம 33.3% வந்து இந்த அமௌண்ட்லேருந்து போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்னு அமௌண்ட் அதுதான் கேள்வியே இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இப்போ 7500ல் பட் 33.33% அது எப்படி எழுதலாம்னா 1/3 அப்படின்னு எழுதிக்கலாம் அது என்ன ஃப்ராக்ஷனில் மாறும் அப்போங்கும்போது இதெல்லாம் டேரெக்டாக நம்ம ஞாபகம் வச்சுட்டு தான் ஆகணும் இங்கே 23 இருக்குது இங்கே 500 அப்போ என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் அப்போ 7500ல் 2500 போச்சுன்னா ரிமைன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 5000 இருக்குது ஆப்ஷன் சி 5000 தான் ஆன்சர் கரெக்ட் Okay, next question. Ramesh invested 30% more than Suresh. Suresh invested 40% less than Arun. Who is invested 8000? The total amount invested by all of them together. அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ என்னன்னா இப்போ 3ஆக பிரிச்சுக்கோ நம்ம இப்போ 3ஆக பிரிச்சுக்கலாம் 100 நான் ஃபஸ்ட்டு நான் ஒருத்தங்க எடுத்துக்கிறேன் அருணுக்கு எடுத்துக்கிறேன்
அருண். ஓகேவா? அப்போ சுரேஷ் இன்வெஸ்டட் 40% லெஸ் தென் அருண் அப்படிங்கிறாங்கன்னா இதில் 40 போயிடுச்சுன்னா அப்போ சுரேஷ் என்ன சொல்லியிருப்பார்? சுரேஷ் வந்து எவ்வளோ இருப்பார்னா 60. ஓகேவா? அவரோட யூனிட் 60 இருக்கும். அதே போல் ரமேஷ் இன்வெஸ்டட் 30% மோர் தென் சுரேஷ். அப்போ 30%னா என்ன சொல்லியிருக்கேன்? இதில் 30% எடுத்து ஆட் பண்ணணும். அப்போது 10%னா 6ன்னு வச்சுக்கோங்க. அப்போது 3 × 6 எவ்வளோ? 24. அப்போ இதோட ஒரு 24 ஆட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னா எவ்வளோ வருது? 60% இன்ட்டு 30%. இதில் 30% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 0 அப்போ 24 தான். 3 6 ஆர் 18. அப்போ 18 ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுங்க? 78 வருது. அப்போ இங்கே என்ன வருது? ரமேஷ் வந்து 78. ரமேஷோட யூனிட் 78, சுரேஷோட யூனிட் வந்து 16. அப்போ அருணோட யூனிட் வந்து 100. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அருணோட இதை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 100 தான் 8000 அப்படி சொல்லியிருக்காக்குள்ள இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ 80ஆல் மல்டிப்ளை பண்ணால் தானே இந்த அமௌண்ட் எனக்கு கிடைக்கும். அதே போல தான் இங்கேயும் 80ஆல் பண்ணணும், இங்கேயும் 80ஆல் பண்ணணும். 80ஆல் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 8 ஆர் 48, 4800. அதுக்கப்புறம் இங்கே 8ஆல் பண்ணால் 8 8 ஆர் 64, 6040 வருதா? இப்போ ஆட் பண்ணி பார்க்கலாமா? மூணுத்தையும் சம் ஆஃப் தி டிஜிட் ஆட் பண்ணி பார்த்தா எவ்வளோ வருது? 6040. அப்போ 40. இப்போ 40ன்னு முடிகிற மாதிரி என்ன இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. இருந்தாலும் சால்வ் பண்ணி பார்த்துடலாம். 8. ஓகேவா? 19040. அதான் ஆன்சர் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? Okay, next question. Saurabh spends 20% of his monthly income on the education of his children. He spends 30% of the remaining conveyance and clothes. Further, he spends 50% of the amount still with on rent and maintenance of house. After all expenditure, he sends 50% of the amount still with him, his parents. He saves remaining 11,200. அப்படி சொல்லுங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஸோ அவனோட சேலரி எவ்வளோ அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அவனோட சேலரி என்னவாக இருக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்னன்னா சௌரப் என்னன்னா 20% ஆஃப் ஹிஸ் மந்த்லி இன்கமில் வந்து என்ன பண்ணுறான்? எஜுகேஷனுக்கு செலவாயிடுது. அப்போ 100ன்னு வச்சுக்கோ. 100ல் 20% எவ்வளோ? 100ல் 20% 20. ஓகேவா? அப்போ என்ன சொல்லி அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஹி ஸ்பெண்ட்ஸ் 30% ஆஃப் த ரிமைனிங் என்ன இருக்குது? 20ல் அப்புறம் 80 இருக்குமா? அப்போது இந்த 80ல் என்ன சொல்லியிருக்காங்க? 30% சொல்லியிருக்காங்க. அப்போ 3 8 சார் எத்தனை? 24ன்னு வருமா? அப்போ 24 இதில் போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 56 இருக்கும். அந்த 56 ரிமைனிங் வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன? ஃபர்தர் ஹி ஸ்பெண்ட்ஸ் 50% ஆஃப் த அமௌண்ட் ஸ்டில் வித் ஹிம் ஆன் ரெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ். இதில் 56ல் பாதி அதில் வந்து என்ன சொல்லியிருக்கான்? மெயின்டெனன்ஸுக்கு கொடுக்குறான். அப்போ அது 28 ஆகிடுமா? ப்ளஸ் பேலன்ஸ் ஒரு 28 இருக்குது. பேலன்ஸ் ஒரு 28 இருக்குன்னா அந்த 28ல் என்ன சொல்லியிருக்காங்க? 50% என்ன சொல்லியிருக்காங்க? அமௌண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்குறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 50%னா என்ன? இதில் 14. அப்போ இதில் பாதி என்ன இருக்கும்? 14 தான் இருக்கும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 14 மட்டும்தான் இருக்குது. அந்த 14 தான் 11200னா எனக்கு 100% என்னவா இருக்கும்? 100% அவனோட சேலரி என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ வந்து இதில் எத்தனை? 2 7 இருக்குது. இதில் எத்தனை? 1 6. அப்போ 8. அப்போ 800 × 100 இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 800 × 100. அப்போ ஆன்சர் என்னன்னா 80,000. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. Okay, next question. In a city, 60% of the population are males and then rest are females. The ratio of the married males and non-married males are 5:7. The ratio of married females to non-married females is 2:3. Then what percentage of the total population of married அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்னன்னா இப்போ 100ன்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன சொல்லியிருக்காங்க? 60% மேல். அப்போ 60 பேர் மேல். அப்போ 60 யூனிட் மேல்ஸ்னா இங்கே வந்து 40 ஃபீமேலாக இருப்பாங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? the ratio of the married males and married males to non-married males. அப்போ மேரிடுக்கும் அன்மேரிடுக்கும் நம்ம எடுத்துக்கோமா 5:7. அதே உமன்ஸுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மேரிடுக்கும் அன்மேரிடுக்கும் 2:3ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஷினில் தென் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த மேரிடு அப்படின்னு கேட்குறாங்க. மேரிட் மட்டும் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மேரிட் மட்டும் எவ்வளோன்னா பார்த்தீங்கன்னா 5. அப்போ 5/12 × 16 எழுதிக்கலாமா? அப்போ இதே எப்படி எழுதிக்கலாம்? 2 ÷ 5 ×
14 எழுதிக்கலாமா? இதை அடித்தா எவ்வளோ வரும்? 18 வருமா? இதை அடித்தா 5 வரும். இப்போ 5 5 சார் 25. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் இதில் எவ்வளோ வரும்? 18 வருமா? வெறும் 18 வருமா? இப்போ 16. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 41 கிடைக்குதா? அப்போ ஆன்சரை பாருங்கள். ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் ஏலே இருக்குது பாருங்கள். 41 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இப்போ 41 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Okay, next. So, okay, next question. A chalk stick contain 12% calcium and 3% carbon. Then the amount of the rest of the substance 1.5 kg of the chalk stick அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ 100% தான் 1.5 kg அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1% is equal to 15. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ரிமைன் ஆல்ரெடி என்ன இருக்கீங்க? அப்போ 12 + 3 இதை ஆட் பண்ணால் எவ்வளோ? 15 வந்திருக்கு. அப்போ ரெஸ்ட் என்ன இருக்குது? சாக்ஸ்டிக்கும் 3 சாக்ஸ்டிக் வந்து 12%, கார்பன் வந்து 3%, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 15%. ரெஸ்ட் இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ? 85%. அப்போது 85 × 15 இதை மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ? லாஸ்ட் இது எல்லாமே யூனிட் டிஜிட் வந்து 5ல் தான் முடியுது. அப்போ சி ஆப்ஷன் கிடையாது. ஓகேவா? ஒன்று டியாக இருக்கலாம், ஒன்று பிஆ, ஒன்று டியாக தான் இருக்கலாம். ஏன்னா 4 டிஜிட்டில் வரணும். ஓகேவா? ஸோ நல்லா பாருங்கள், சால்வ் பண்ணி பாருங்கள். 1275 வருமா? 850 இதில் பாதி 2 2 1275. ஓகேவா? ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Okay, next question. A number is first increased by 15% and further increased by 30%. Original number is increased along together அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன? x plus y plus into plus xy divided by 100. அந்த ஃபார்மெட்டில் இந்த சம்ம போடலாம். இது எப்படின்னா 15 டேரெக்டாகவே போடுங்க. 45 30 plus 15 45 plus 45 divided by 100. இதெல்லாம் சொல்லலாம் 0.5 எழுதிக்கலாமா? என்ன எழுதிக்கலாம்? சாரி, ஏன்னா 15 into 30 அப்படி எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு ஃபர்தர் இன்க்ரீஸ்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ 45 டிவைட் பை 10. அப்போ என்ன வரும்? 4.5. 45 + 4.5 எவ்வளோ வருது? இப்போ 49.5. ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர் கரெக்ட். Next question. If 15% of 55% of a number 2475, then 41% of that number அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ 15% ஒரு நம்பர் இன்ட்டு 55% இன்ட்டு ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கோமா, அந்த நம்பர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2475 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 55 அடித்தா எத்தனை வருது? 5 11 இருக்குது. இதில் எத்தனை? 2 11, பேலன்ஸ் எத்தனை? 2, இதுலேயும் 2 11 5. அப்போ 225 வருது. அப்போ என்ன? 15% இன்ட்டு 5% இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? 15 இன்ட்டு 15 எழுதிக்கலாமா? அதை ஒரு 15 ஒரு 15 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும் இங்கே? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ இங்கே ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? ஒரு 100 இருக்குது, இங்கேயும் ஒரு 100 இருக்கா? இந்த 100 2 100மே அங்கே போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? 30,000 வருமா? இந்த 30,000ல் 41% என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 41% என்னன்னா 3ல் முடிகிற ஆன்சர் தான். அப்போ என்ன இருக்கும்? 3லன்னு ஒரு அது 2 யூனிட் டிஜிட்டுக்கு முன்னாடி தான் 3 முடியும். 12300 இதான் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். The price of an article A is 60% more than article B. The price of A is increased by 25% and then decreased by 15%. And then the price of B first decreased by 25% and increased by 80%. What is the ratio of the final prices of A and B? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு 100ன்னு வச்சுக்கோமா. 100ல் என்ன சொல்லியிருக்காங்க? 100 தான். இப்போது பி வந்து 100ஆக இருந்தால் இது வந்து ஏ வந்து 160 யூனிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா ஏ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பை 25%. 25%னா 1/4. இப்போ 1/4 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதில் 1/4 160 + 160 × 1/4 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? இங்கே 40 அடி ஆகுமா? அப்போ வந்து 200 கிடைக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? அடுத்து
20 கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் டிக்ரீஸ் பை 15%. அப்போ டிக்ரீஸ் பை 15%னா என்ன சொல்லியிருக்காங்க, இதில் 10% வந்து எவ்வளோ, இதில் 10% எவ்வளோனா 20, அதில் பாதி எவ்வளோ, அதில் பாதி 10. அப்போ 30 மைனஸ் பண்ணிங்கன்னா 15%. இது 200ல் 15% என்னன்னா 30. அப்போ 30 போச்சுன்னா 170 கிடைக்கும். இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, பி ஃபஸ்ட்டு டிக்ரீஸ்டு பை 25%. அப்போ இதில் 1/4 போச்சுன்னா 75 தான் கிடைக்கும். ஓகேவா, டிக்ரீஸ்டு பை எவ்வளோ 1/4. அப்புறம் தென் இன்க்ரீஸ் பை 80% அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ 75ல் 100 75 இன்ட்டு 80% இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா 3 4 அப்போ 2 அப்போ 60. அப்போ 75 + 60 எவ்வளோ 5 135. அப்போது இதுக்கு ரேஷியோ எடுக்கலாமா, அப்போ 170 ரேஷியோ 135. இதுக்கு ஆன்சர் போட்டால் என்ன வரும்னு பாருங்கள். இதை அடித்தா 34, இதை அடித்தா 27. ஓகேவா, இங்கே பாருங்கள் ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Okay, next question. The population of the town is increased by 12% in the first year and by the 16% in the second year. What is the percentage increase the population at the end of the second year with respect to the population at the beginning given 2 years அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இப்போ 100லேருந்து எப்படி மாறி இருக்கு 112% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த 112ல் எவ்வளோனா 116% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 116 டிவைடட் பை 100. இப்போ முதல்ல என்ன பண்ணோம், 112ம் 116 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும், 129.92 வருமா. இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தானே கேட்குறாங்க. இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 11 இப்போ ஏதுக்கு இங்கே புள்ளி வச்சுருக்கேன்னா, இங்கே டிவைடட் பை 100 இருக்கிறதுனால ஸோ 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சுருக்கேன். இப்போ 100 மைனஸ் 129.92 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29.92ங்கிறது ஆன்சராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Okay, next question. A student scored 30% marks and failed by 50 marks, while another student who scored 42 marks and gets 58 marks more than minimum required pass mark. அப்போ what is the pass mark for the examination? minimum marks என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்னன்னா, இப்போ ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், 30% வந்து எடுத்திருக்கான், ப்ளஸ் என்னது 15 மார்க்ஸ் வந்து குறைவாக எடுத்திருக்கான். அப்போ வந்து பாஸ் மார்க் என்ன இவ்வளோ தானே 50. அப்போ 30% ப்ளஸ் 50 மார்க் எடுத்தால் பாஸு. அப்போ இன்னொரு பையன் என்ன எடுத்திருக்கான், 42 மார்க் எடுத்து 42% எடுத்துகிட்டு என்ன சொல்லியிருக்கான், இந்த இடத்துல மோர் மார்க்ஸ்னு இருந்திருக்கான், அந்த இடத்துல மைனஸ் போடணும். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கான், ஃபெயில்டுன்னு வந்திருக்கனால இங்கே ப்ளஸ் போடணும். ஓகேவா, இங்கே என்ன சொல்லியிருக்கான் 58 மார்க்ஸ் எடுத்திருக்கான். இப்போது பர்சன்டேஜ்லாம் அங்கே கொண்டு போனால் எவ்வளோ வரும், இங்கே வந்து 12%ன்னு வரும், இங்கே எவ்வளோ வரும் 8 108ன்னு வரும். அப்போது இதை அடித்தா 9 இங்கே பர்சன்டேஜ் இருக்கா, அப்போ 900 வந்துருக்கும். அப்போ வந்து மேக்ஸிமம் மார்க் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதில் என்ன சொல்லணும்னா 30% கண்டுபிடிச்சி ப்ளஸ் 50 ஆட் பண்ணணும். இதில் 30% அவங்க என்ன கேட்குறாங்க, பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ இதில் 10% என்னன்னு பாருங்கள், இதில் அங்கெல்லாம் போக வேணாம். 10% எவ்வளோ 90, அதில் இன்ட்டு 3 பண்ணுங்கள் 270 அதோட ஒரு 50 ஆட் பண்ண எவ்வளோ 0 12 எவ்வளோ 320. ஆப்ஷனில் பாருங்கள் 320 இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ, option A. ஓகேவா, next. The monthly income of the person was 80,000 and his monthly expenditure 45,000. Next year income increased by 16% and expenditure increased by 8%. Find the percentage increase in his savings அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா, இப்போ அவனோட இன்கம் இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சரு, இது வந்து சேவிங்ஸு. ஓகேவா, இது வந்து 80,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சாரி 80,000ங்கிறது அவனோட இன்கம். இங்கே வந்து எவ்வளோ இருக்குன்னா 45,000. அவன் சேவிங்ஸ் என்னவாக இருக்கும் 35,000 இருக்கும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இதில் 80,000ல் 16% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 10% எவ்வளோ 8,000. இதில் வந்து 6% எவ்வளோ 4,800. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள் 0 0 8 12 92800 வருதா. இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க 8,000 இதில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 450 × 8 பண்ணுங்கள் எவ்வளோ வருது 0. இப்போ 3600 வருதா. அப்போது 3600 இதில் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 0 0 6 8 அப்போ 48,600 இன்க்ரீஸ் ஆகுது. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும், இதோட
சேவிங்ஸ் என்ன நமக்கு கிடச்சிரும். ஓகேவா, இதோட சேவிங்ஸ் என்ன நமக்கு கிடச்சிரும். இப்போ என்னென்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 0 0 வருது. இங்கே 200, அப்புறம் 12ல் 8 போச்சுன்னா எவ்வளோ 4, அப்புறம் 8ல் 4 போச்சுன்னா 4200 அப்படின்னு கிடைக்கிது. அப்போ 4244200 அப்படின்னு கிடைக்குது. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். இங்கே வந்து 9200 கிடைக்குமா. அப்போ 35,000 இன்ட்டு 100 போடுங்க. 100 கேன்சல் ஆகிடும். இங்கே இது கேன்சல் ஆகிடும். இதில் 75 இருக்குது. இதில் 1 8 185 185 7 பார்த்தீங்கன்னா 26 பாயிண்ட் வருது பாருங்கள். ஆப்ஷனில் பாருங்கள் யூனிட்டிஸில் 26 பாயிண்ட் வருது. இங்கே பாருங்கள் ஆப்ஷன் ஏ பாயிண்டில் இருக்குது பாருங்கள். பாயிண்டில் வருது 26.29. இதுதான் கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Raj's income 45,000 and his expenditure 33,000. His income is increased by 20% and then expenditure is increased by 12%. What will be the percentage அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா அவரோட ராஜோட இன்கம் எவ்வளோ 45,000. அவனோட செலவு எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 33,000. அப்போ சேவிங்ஸ் எவ்வளோவா இருக்கும். இப்போ சேவிங்ஸ் எவ்வளோவா இருக்கும். இதில் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 7, இங்கே ஒரு 12,000 அவன் சேவ் பண்ணுவானா. 12,000 அவன் சேவ் பண்ணுவான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இஸ் இன்கம் இன்க்ரீஸ் பை 20%. அப்போ 20%னா 10% எவ்வளோ 4,500. அதே 20%னா எவ்வளோ 9,000. அப்போ 9,000 கூட்டினா எவ்வளோ 54,000. ஓகேவா. அண்ட் தென் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர் 12% இன்க்ரீஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போது எவ்வளோ 12%னா 10% எவ்வளோ 3,300. 10% எவ்வளோ 3,300. இப்போ அதுவும் இல்லாமல் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க 2% நம்ம கண்டுபிடிப்போமா. 2%க்கு வச்சுருங்க. அப்போ 660 வருமா. அப்போ 2%க்கு எவ்வளோ 660. இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 0 6 9 6 3960. இதுக்கு மேலே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 3960க்கு பாருங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 36,960 டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 40 கிடைக்கும். இங்கே 0 வரும். இங்கே 3. 13ல் 6 போச்சுன்னா 1. 13ல் 6 போச்சுன்னா எவ்வளோ 7. 17040 அப்படின்னு வருது. 17040 வருது. இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 5040 டிவைடட் பை 12,000 இன்ட்டு 100. இப்போ அடித்தோம்னா எவ்வளோ வருது 12 6. அப்போ எவ்வளோ வருது 42%. ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் டியில் 42%ன்னு வருது. ஓகேவா, அதான் கரெக்ட் ஆன்சர். Okay, next question. 20% of A income is equal to 35% of B and 15% of B is equal to 40% of C. If the income of C is 30,000, what is the total income of A, B, C அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா 20% of A வா, அப்போ பர்சன்டேஜ் இருக்கும். 20A is equal to என்ன சொல்லியிருக்காங்க 35B அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எப்படி எழுதிக்கலாம் A is equal to 35, B is equal to எவ்வளோ 20ன்னு எழுதிக்கலாமா. அடுத்து 40% of என்ன சொல்லியிருக்காங்க 40% of C, B is equal to 15% of B is equal to 40% of C அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி எழுதலாம்னா B is equal to 40 divided by C is equal to 15 எழுதலாமா. இது எப்படி முதல்ல கேன்சல் பண்ணால் எவ்வளோ வருது 7 4 இங்கே எவ்வளோ வருது 8 3. இதை ABC அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேஷியோ மெத்தடில் போடலாமா. 7 ABCயில் ABC இந்த ரேஷியோ மெத்தடில் எப்படி போடலாம் 7:4. அடுத்தது என்ன இருக்குது 8:3. அப்போது 7 8 சார் வேணும் 7 7 சார் பண்ண 8 7 சார் 56 32 12. இதை என்ன பண்ணலாம் இதோட சம் ஆஃப் த வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேன்சல் பண்ணுங்கள். 28 16 6 11 8 3 அப்படி கிடச்சிருக்கு. அப்போ ABC அதோட ரேஷியோ என்னன்னு கிடச்சிதுன்னா 11:8:3. அப்போது சியோடது என்ன கொடுத்துருக்காங்க 30,000 கொடுத்துருக்காங்க. இப்போ 30,000 கொடுத்தா எல்லாமே என்ன இருக்குது 10,000ல் இன்க்ரீஸாக இருக்குது. அப்போ 8,000 இங்கே என்னவா இருக்கும் 11,000 அப்படின்னு இருக்கும். ஸோ ஓகேவா எல்லாமே வந்து என்னவா இருக்குது
10,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கக்குள்ள என்ன வரும் இங்கே ஒரு 8,000 10,000 80,000 வருமா 1000 30,000 ஓகேவா 11,000 ஓகேவா இப்போ எல்லாம் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது ஆப்ஷன் ஏ 2500 இப்போ 2.5 லட்சம் கிடைக்குமா ஸோ மொத்தத்தோட கூட்டுத்தொகை எவ்வளோ 2,50,000 ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்ட் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் a price of milk rises from 14 rupees 14 per liter to 15.40 per liter percentage the original price எவ்வளோ அப்படின்னு கேட்கணும் ஆப்ஷனை வச்சு நம்ம போடலாம் டைரக்ட் கொஸ்டினே போடலாம் இப்போ 14ங்கிறது வந்து எவ்வளோவா மாறி இருக்கு 14ங்கிறது வந்து 15.40 அப்படின்னு மாறி இருக்கு இதில் 10% எவ்வளோ 1.4 அப்போ 1.4 ஆட் பண்ணாதான் இங்கே இருக்கு இப்போ 1.4 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் So, okay, next question. Mona spends 15% of her salary on eating and 37% on clothing. What does she spends on the clothing in rupees? She spends 900 on food. அப்போ வந்து 900 ரூபாய் வந்து ஃபுட்டுக்கு அவள் செலவு பண்ணா கிளாத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுவா அப்படின்னு கேட்குறாங்க 900 ரூபாய் ஃபுட்டுக்கு எத்தனை பர்சன்ட் 15%னா அப்போ 37.5 என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இதை கேன்சல் பண்ணலாமா இதில் எத்தனை 6 டைம்ஸ் போகுமா அப்போ 60 அப்போ வந்து 37,375 இன்ட்டு 6 மல்டிப்ளை பண்ணுங்க 2250 இப்போ ஆப்ஷனை பாருங்கள் ஆப்ஷன் டி 2250 அதான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா இதுக்கெல்லாம் டைரெக்டாகவே போட்டுடலாம் பென் பேப்பர் எடுக்காமல் போட்டுடலாம் Okay. Next question. In an election where only 2 candidates, one candidate secured 40% of votes and defeated by other candidates 298 votes அப்படின்னு சொல்லியிருக்காங்க total number of votes polled அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்னன்னா ஒரு கேண்டிடேட் என்ன சொல்லியிருக்காங்க secured 40% of vote and defeated by other அப்படி சொல்லியிருக்காங்க அப்போ ஒருத்தன் 40% ஓட்டை வாங்கியிருந்தானா இன்னொருத்தன் 60% வாங்கியிருப்பான் இவன் லூசராக இருந்தால் இவன் வின்னராக இருப்பான் இப்போ ரெண்டு பேர்த்துக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ 20 இந்த 20 தான் என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர்த்துக்கும் கேண்டிடேட் டிஃபீட்டட் என்ன சொல்லியிருக்காங்க வித்தியாசம் டிஃபீட்டட் பை அப்படின்னு சொல்லி 298 ஓட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது 298 அப்போ 20 தான் 298னா அப்போ என்னது டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் எவ்வளோ இப்போ 100 எவ்வளோனா 1 இது ஒரு மடங்குனா அப்போ 5 மடங்கு எவ்வளோ அப்போ 5ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள் 298 இன்ட்டு 5 யூனிட் டிஜிட் வச்சு போட முடியுமா இது ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது 1940 ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்ட் So next question, in a class 130 students a class test for subject physics and chemistry was conducted. X plus 40 students passed in physics, X plus 30 students passed in chemistry and no students failed in both subjects. 60 students passed in both subjects. Then what is the number of students passed in only physics அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த क्वेश्चन எப்படி சால்வ் பண்ணலாம்னா பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க x plus 40யா இன்னொன்று வந்து x plus 30யா டோட்டல் ரெண்டுத்துலேயும் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க 60 இங்கே 60 போட்டுருவோம் 60 போட்டிங்கன்னா அந்த 40 அங்கே போச்சுன்னா x is equal to 20 இங்கே x is equal to என்ன வரும் 30ன்னு கிடைக்குமா இதை இந்த பக்கம் கொண்டு வரணும் x minus 20 அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுவோம் x minus 30ன்னு கொண்டு வருமா ப்ளஸ் என்ன இருக்குங்க 60 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்டு இன் போத் சப்ஜெக்ட் அதை போடணும் போட்டுட்டு எதுக்கு ஈக்குவேட் பண்ண சொல்லியிருக்காங்க மொத்தம் 130 ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா இதை முதல்ல எழுத தெரிஞ்சால் போதும் இந்த டாபிக் எழுதிட்டிங்கன்னா அந்த சமயம் ஈஸியாக போட்டுடலாம் ஓகேவா இப்போ என்ன பண்ணணும்னா 2x minus 50 plus 60 is equal to 130யா இப்போ என்ன பண்ணலாம் 2x is equal to இங்கே 10 அதை போச்சுன்னா 120 இப்போ 120னா இப்போ x is equal to 60 அப்படின்னு கிடைக்கும் அப்போ x is equal to 60யா இப்போ என்ன சொல்லுங்க then what is the number of students passed in only physics அப்போ only physicsனா என்ன எடுத்துக்கலாம்
இந்த x minus 20ங்கிறது ஒன்லி ஃபிசிக்ஸ். அப்போது எக்ஸுக்கு பதிலாக நான் 60 minus 20 is equal to 40. அதே வந்து கெமிஸ்ட்ரிக்கு கேட்டால் என்ன பண்ணலாம், x minus 30னா இங்கே 60யை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு மைனஸ் 30 போட்டிங்கன்னா 13 வரும். ஸோ இப்போ என்ன ஆன்சர் வந்துன்னா 40ங்கிறது தான் ஆன்சர் இருக்குது. 40 தான் இதுக்கு ஆன்சர், கரெக்டான ஆன்சர். Next question. In an election, there were 4 candidates A, B, C, D. Out of the total 7,500 votes, 5% were invalid. A got 20% of valid vote, B got 100% more than A, D got 40% less than B. How many votes did C receive? C மட்டும் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க கொஸ்டின் பாருங்கள். இப்போ 7,500 7,500 மொத்த ஓட்ஸு, அதில் வந்து 5% வந்து என்ன இருக்குன்னா இன்வாலிட் ஆயிருக்கு. இன்வாலிட் ஆயிருக்குன்னா அந்த 5% எப்படி பார்க்க சொன்னால் 10% லாஸ்ட் ஒரு ஜீரோவை எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா 750ல் பாதி. 750ல் பாதி எவ்வளோ, 375. இப்போ 375 போயிடுச்சுன்னா இப்போ 3125 தான் இருக்கும் ரிமைன்ஸ். ஓகேவா? அப்போ இது 95%. இதில் இதை என்ன பண்ணுவோம், இதை 95% எடுத்துக்காமல் இதை 100% வச்சுக்கணும். ஓகேவா? 100ன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, ஏ காட் 20% ஆஃப் த வேலிட் ஓட். அப்போ வந்து 20%னா இதில் 20% 17125ல் 20% எப்படி எழுதலாம், ஃப்ராக்ஷனில் 1/5ன்னு எழுதலாமா? இதை கேன்சல் பண்ணால் எப்படி வரும், 1425. அப்போ 1425ன்னு கிடைக்குமா? அப்போ என்ன கேட்டிருக்காங்க, அப்போ ஏ காட் என்னது, ஏ வந்து என்னது 1425ங்கிறத வாங்கியிருக்கான். ஓகேவா? அடுத்து பி காட் 100% மோர் தென் ஏ. அப்போ ஏ 100% மோர் தென் ஏனா என்னன்னா இதில் 100 மடங்கு, இதுதான் 100 மடங்கு, அப்போ இன்னொரு 100 மடங்கு, அப்போ வந்து இன்ட்டு டபுள் பண்ணிக்கணும் அதை. ஸோ பி காட் என்ன பண்ணியிருக்குன்னா 1425 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 50னா 82850ன்னு கிடைக்கும். இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க, அண்ட் டி காட் 40% லெஸ் தென் ஏ. 40% லெஸ் தென்னா 100ல் 40%னா என்ன, 60% ரிமைன்ஸ் இருக்கிறது. அப்போது 2850ல் 60% எப்படி எழுதலாம், 3/5ன்னு எழுதலாமா? இதில் என்ன 5 5 are 25, 3 7 670 into 3, sorry 570 51. So 1710. இப்போ இந்த சம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் பாருங்கள், 1425 2850. இது இப்போ என்ன கண்டுபிடிச்சோம், ஏபி டிக்கு கண்டுபிடிச்சாச்சு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே இருக்கு பாருங்க, இந்த 100% நம்ம எடுத்தது என்னது 7125, அதில் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட் கிடச்சிடும். ஓகேவா? இதை ஆட் பண்ணுங்க. ரிசல்ட் என்ன வருது, So, okay, next question. In an election, there were 4 candidates A, B, C, D. Out of total 7,500 votes, 5 were invalid. A got 20% of valid votes. Okay, B got 100% more than A and D got 40% less than B. How many votes did C received? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, 7,500 மொத்த ஓட்ஸா, இதில் 5% வந்து இன்வேலிட் ஆகிடுச்சு. 5% இன்வேலிட் ஆகிடுச்சுன்னா இங்கே 10% போயிடுச்சுன்னா இதில் பாதி எவ்வளோ, 375. அப்போ 375ல் இது 375 போச்சுன்னா 7125 கிடைக்குமா? இதுதான் இனிமேல் நம்ம 100% எடுத்துக்கணும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 20% ஆஃப் வேலிட் ஓட். அப்போ 7125ல் வேலிட் ஓட்டு 1/5. 1/5னா ஒரு 5 இருக்கீங்க, 4. அப்போ 1425 கிடைக்குமா? அப்போ 1425ங்கிறது ஏ வாங்கியிருப்பான்.
A ஓடது. அதே போல் B got 100% more than A. 100% more than A அப்படின்னா அதை டபுள் பண்ணணும். ஏவை டபுள் பண்ணுறது தான் 100% more than A அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம் வரும்னா 582850 அப்படின்னு கிடைக்கும். அப்போ Bக்கு வந்து என்னது 2850. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது? and D got 40% less than B. அப்போ இதில் 40% less thanனா அப்போ 60%. அப்போ 2850. இதில் 3/5 வருமா? இதை கேன்சல் பண்ணால் 517 வரும். 570 × 3 எவ்வளோ வருதுன்னா 1710 கிடைக்குமா? அப்போ 1710. இது மூணுத்தையும் சம் பண்ணுங்க. 1425 2850 1710 சம் பண்ணிங்கன்னா 5 ஓகேவா? 5985. எதில் மைனஸ் பண்ணணும்? 7125ல் மைனஸ் பண்ணால் 0. அடுத்து என்னது? 12ல் 8 போச்சுன்னா 4 1. அப்போ 1140 தான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஆப்ஷனை பாருங்கள். 1140 தான் ஆன்சர் கரெக்டானது இருக்குது. Okay, next question. A student scores 40% of marks and fails by 40 marks in the examination. Another student scores 60% and scores 20% more than pass mark. Find the maximum mark. அப்படிங்க அது என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறான் 40% மார்க் எடுத்து ப்ளஸ் ஒரு 40 மார்க் எடுத்தால் தான் அவன் பாஸ் பண்ணுவான். இன்னொருத்தன் என்ன பண்ணுவான் 60% மார்க் எடுத்து எக்ஸ்ட்ரா மார்க் எடுத்து 20 மார்க் மோர் எடுத்திருக்கான், 20 மார்க் அதிகமாக எடுத்திருக்கான். ஸோ அப்போ வந்து இங்கே என்ன பண்ணணும் -20 போட சொல்லியிருக்கேன் நான் ப்ரீவியஸ் சம்மில். ஸோ என்ன பண்ணணும் பர்சன்டேஜ்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. நார்மலாக உள்ள சம் ஆஃப் த வேல்யூஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துங்க. 60 இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன 20% டிவைட் பை 100. இது என்ன பண்ணலாம் 1/5. 1/5னா எவ்வளோ 300. அப்போ மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ 300. ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Next question. In order to pass an examination, a student is required to get 780 marks out of the maximum mark. Akash got 728 marks, was declared by failed by 5%. What is the maximum mark அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கான் ஆகாஷ் 728 மார்க் எடுத்திருக்கான், அது 5% ஃபெயிலு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5% கூட எடுத்தால் அவன் பாஸ் பண்ணியிருப்பான். அவங்க என்ன கேட்குறாங்க மேக்ஸிமம் மார்க் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 728க்கும் 780க்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எவ்வளோ வரும் 52 வருமா? அந்த 52 தான் என்னது 5%னா எனக்கு 100% எவ்வளோ 100 இது எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம் 1 இங்கே 20 கேன்சல் பண்ணிட்டு இந்த 20 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும் 1040 கிடைக்குமா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். Okay. In a school, 2 candidates contested election and there were 500 eligible to vote. On election day, 30% of the students did not cast the vote and 10% of the votes cast were declared invalid. The winning candidate received 60% of the votes. Find the how many votes the second candidate got an election அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரெண்டாவது கேண்டிடேட் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கொஸ்டினை பாருங்கள். செகண்ட் ஓட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறா 500 எலிஜிபிள் டு ஓட்டு. இப்போ 500 பேர் இருக்காங்க. 500ல் என்ன பண்ணுறாங்க 30 என்ன பண்ணாங்க டிட் நாட் கேஸ்ட் த ஓட் அப்படின்றாங்க. அவங்க வந்து ஓட்டு போடலை. அப்போ என்ன சொன்னாங்க 10% முதல்ல பார்க்க சொன்னால் 10% 50னா அப்போ 30% இன்ட்டு 3 எவ்வளோ 150. அப்போது 150 போச்சுன்னா எவ்வளோ வரும் 350 வருமா? ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அடுத்த லைன் பாருங்க. 10% of the votes cast were declared invalid. அந்த ஓட்டு செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் 10% இடம் 35. அப்போ இதில் 35 போச்சுன்னா 315. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ஒருத்தன் 60% ஓட்டை வாங்கியிருக்கான் இதில் 315ல். அப்போது செகண்டாக உள்ளவன் என்ன வாங்கியிருப்பான் என்ன ஓட்டு வாங்கியிருப்பான்னா 40%. அப்போ இதில் 40%னா 40% எப்படி எழுதிக்கலாம் 2/5 எழுதிக்கலாமா? 63. அப்போ 63 × 2 எவ்வளோ 126. ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 126 தான் இது கரெக்டான ஆன்சர்.
Okay, next question. In a constituency, 90% of the total number of the electoral roll cast their votes during election. 15% of the votes cast were declared invalid. Jeeta secured 16% of the valid votes. Jeeta secured 91,800 valid votes. What was the total number of the people on the electoral roll? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா 90/100 இன்ட்டு அந்த 85% வந்து இதில் தான் இன்வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 85. ஸோ 95%ங்கிறது இந்த 15%ங்கிறது வந்து இதில் தான் இன்வேலிட். அப்போ 85 நம்ம போட்டுக்கலாம். இன்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க 16/100 இஸ் ஈக்குவல் டு என்னது 91800 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை என்ன எழுதிக்கலாம் 3/5 எழுதிக்கலாமா. இது 17/20 9/10. இப்போ 9 இதை கேன்சல் பண்ணலாமா. ஒரு 1 0 2 0 0. இப்போ 3 இதில் அடிக்காமா 3 4 0 0. இங்கே 7 கேன்சல் பண்ணலாமா. அப்போ 200. அப்போ 200 இங்கே ஒரு 100 200 இன்ட்டு ஒரு 100. ஓகேவா. 100 இங்கே ஒரு 10 இருக்குது. ஓகேவா. இங்கே ஒரு 10 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ அது ஒரு 100 இங்கே 200 மொத்தம் எவ்வளோ வருதுன்னா 2 lakhs கிட்ட வரும். ஸோ ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி டெல்லி இதுதான் கரெக்ட். Next question. 3 candidates were participating in an election. The person in a third place got 20% of the total votes, while the difference between the votes of the winner and the first runner-up was 20% of the total votes. In difference between the votes of first runner-up and the second runner-up was 337,000. How many votes did winner receive அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னா இப்போ ஒரு 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்போ தேர்ட் பர்சன் வந்து என்ன இருக்கா 20% ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அப்போ என்ன இருக்குது ஃபஸ்ட்டு பர்சன் மைனஸ் செகண்ட் பர்சன் அவங்களோட டிஃப்ரென்ஸ் என்ன 20%. இந்த 20% தான் என்ன சொல்லியிருக்காங்க 37,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 100% எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு many votes did winner receive அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா 1:5 வருமா. அப்போ 5 இங்கே கொண்டு போனால் 7 5s are 35 3 5s are 15 8 185,000. ஆன்சர் பாருங்கள். ஸோ 185,000 ஆப்ஷன் பி பாம்பே. Okay, next question. In a class test, out of 200 students, 62% passed in Hindi, 58 passed in English. 25% of the number of students failed in both subjects. How many passed in both subjects? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா இப்போ எப்படி எழுதலாம் 62. அந்த 62 என்ன பண்ணுறான் 62ல் 100ல் 62 போயிடுச்சுன்னா எவ்வளோ 38ன்னு வரும். ப்ளஸ் அதுக்கப்புறம் என்ன இருக்குது 100ல் ஒரு 58 போயிடுச்சுன்னா ரிமைன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 42 இருக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ 80 -25 பண்ணுங்கள். -25 என்ன இருக்குது -25 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் இன் போத் சப்ஜெக்ட். அப்போ -25 போட்டால் எவ்வளோ வருதுன்னா 55. 100 -55 எவ்வளோ 45. அப்போ 45 இன்ட்டு 100 45% இன்ட்டு 100 எவ்வளோ வருது. இங்கே 200 ஸ்டூடெண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்களா. இப்போ டோட்டல் எவ்வளோ 19 ஒரு ஆன்சர். ஆப்ஷன் ஏ 90. So, okay, next question. There are 100 students in a particular class. 16% of the students played in cricket, 30% played in football, and 10% of the students played in both games. What number of the students who play neither cricket nor football? அதாவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா இதை இன்டர்செக்ஷன் ஃபார்முலாவில் போடலாம். நம்பர் ஆஃப் ஏக்கு பதிலாக இதை வந்து ஏன்னு வச்சுக்கலாம். இதை என்ன பண்ணலாம் பின்னு வச்சுக்கலாம். இதை ஏ இன்டர்செக்ஷன் பின்னு வச்சுக்கலாமா. ஓகேவா. இப்போ என்ன பண்ணலான்னு பார்ப்போம். பாருங்க 60 number of a plus 30 plus x minus என்னது 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு எவ்வளோ 100 ஸ்டூடெண்ட்ஸா. இப்போ என்ன பண்ணலாம் 19 minus 10 plus x is equal to 100. அப்போ x is equal to எவ்வளோ 20ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி 20 தான் அது கரெக்டான ஆன்சர்.
Next question. In an election, a candidate who got 73% of the total valid votes is elected by a majority for 1426 votes. If 20% of the votes are invalid, then what is the total number of votes polled? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா 73% of the votes, அப்போது ரிமைன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஒரு 27 இருக்குமா? அப்போது இந்த எவ்வளோ இதுக்கு பை மெஜாரிட்டி அப்படின்னு 20% ஆஃப் த ஓட்ஸ் ஆர் இன்வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இதுக்கு எவ்வளோ வருது? சிக்ஸா? 46 அப்போ 46% வருதா? 46 இன்வேலிட், 46% இது நடுவில் உள்ள டிஃப்ரென்ஸு. அந்த 46 தான் என்னது? 1426. அப்போ என்ன இந்த 46%ல் என்ன சொல்லியிருக்காங்க? 20% votes are invalid. 20% votes invalidனா என்ன அப்படியே எழுதலாம்? அதை 80% எழுதிக்கலாமா? இஸ் ஈக்குவல் டு 1426 அப்படி சொல்லுவோம். இது கேன்சல் பண்ணால் 23 டிவைடட் பை 15 வருமா? இது எவ்வளோ? 4/5 வருமா? இது எப்படி எழுதலாம்? 7 இதில் 2 இருக்குன்னு வச்சுக்கோம். 713 வருமா? இப்போ 713னா இந்த 23 கேன்சல் பண்ணலாமா? 331 வரும். அப்போ அந்த 2 இங்கே கேன்சல் பண்ணால் 25 வரும். அப்போ என்ன வருது? 31 இன்ட்டு 125 எழுதலாமா? 5 இன்ட்டு 25 தான் 125 எழுதலாம். இப்போ என்ன எழுதலாம்? இதில் வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 30 எடுத்து பாருங்கள். 3875 வருமா? ஸோ ஆப்ஷன் ஏலே இருக்குது பாருங்கள், 3875. இதுக்கு ஆன்சர் ஏ தான். Okay, next question. In an election contested by two parties, Party A secured 16% of the total votes, then more than Party B. If a Party B got 25,200 votes and there are no invalid votes, by how many votes did Party B lose the election அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி எழுதலாம்னா 16x 100 is equal to இப்படி எழுதலாம்னா ஃபஸ்ட்டு 25,200 ப்ளஸ் 25,200 எழுதிக்கணும். இதில் இன்ட்டு 100 டிவைட் பை 84ன்னு எழுதலாமா? இதை எப்படி எழுதலாம்னா 16%க்கு பதில் 84ன்னு அப்படி எழுதியிருக்கேன். இது எழுதுனா எவ்வளோ வருது? எப்படி எழுது? இது எப்படி எழுதலாம்னா 25,200 இன்ட்டு 2 டிவைடட் பை 84 இன்ட்டு 100ன்னு எழுதலாமா? ஸோ இந்த 84 கேன்சல் பண்ணால் 300ன்னு கிடைக்குமா? 300 இன்ட்டு 2 600. 600 இன்ட்டு 100 எவ்வளோ? 60,000. இந்த 60,000ல் என்ன பண்ணும்? 16% என்னென்னா 10% எவ்வளோ? 6,000 ரூபாய். அதில் இது மறுபடியும் என்ன சொல்லுங்கள்? 6% கண்டுபிடிக்கணும்னா 2 0 மறைச்சிக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா 6 6 36. அப்போ 3600. இப்போ போடுங்க. இப்போ 9600. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் இதுக்கு. Okay, next question. A man spent 31% and 9% of his family monthly. Okay. Next question. A man spends 31% and 9% of his monthly income on food and clothing is respectively, and 1/3 of the remaining on the education of the children. He saves 4,500 per month, which is equal to half of the balance after spending on food and clothing, education of children. His monthly salary is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னா 40% வந்து என்ன ஆச்சு? அப்போ 100 இருக்குன்னா 100ல் 40 அவனுக்கு வந்து என்னது? ஃபுட்டுக்கும் கிளாத் ட்ரெஸ் வாங்குறதுக்கும் போயிடுது. ரிமைனிங் இருக்கிறது 60. 60ல் 1/3ன்னு சொல்கிறாங்க. 60ல் 1/3னா எவ்வளோ? 20 போச்சுன்னா ரிமைன்ஸ் 40 இருக்கும். இந்த 20 என்ன பண்ணுறான்? அவனோட பசங்களோட எஜுகேஷன் ஃபீஸ்க்கு அவன் பார்த்துக்கிறான். அப்போ ரிமைனிங் 40 இருக்குது. அப்போ 40ல் என்ன பண்ணியிருக்கான்? He save 4,500 per month, which is equal to half of the balance after spending food, clothing, education. After spending education இதில் half of தான் சொன்னால் 20%. இந்த 20% தான் 4,500 அப்படிங்கிறாங்க. அப்போ 100% எவ்வளோ? அப்போ 1/5. இப்போ 5ஓட இங்கே மல்டிப்ளை பண்ணால் 5 5s are 25, 4 5s are 20, 225,000 அப்படின்னு இருக்கும் ஆன்சரில். பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் பி தான் கரெக்ட்.
So okay, next question. A population of a village is reduced to form 15,752, 14,490 because of the outbreak of the COVID-19 pandemic. What is the percentage decrease in the population of the village? அப்படினு கேட்காங்க. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. ஒரு 510 இருக்கு, இங்க ஒரு 750 ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 0 6 12 1260 வா divided by 15750 into 100. கேன்சல் பண்ணுங்க. 25 இருக்கு. 315. இந்த அடிச்சா எவ்வளோ வரும்? 4 வருமா? இப்போ 4 into 2 எவ்வளோ? 8%. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். Okay, next question. In a Panchayat election, there were two candidates A and B. A got 42% of the votes and lost by B 8,000 votes அப்படிங்கிறாங்க. What is the total number of votes அப்படிங்கிறாங்க. இப்போ என்னன்னா 42% வந்து A எடுத்திருக்காரு, ஆனால் வந்து 80 ஓட்டு வித்தியாசத்தில் B கிட்ட தோத்துட்டாரு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 58. 58ல் டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா எவ்வளோ? 16. அந்த 16 தான் 8,000னா 100% எவ்வளோவா இருக்கும் எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. கேன்சல் பண்ணலாமா? இங்கே 2 இங்கே என்ன இருக்கும்? 500 இருக்கும். அப்போ 500 into 100 எவ்வளோ வருது? இதுக்கு எங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம்? 50,000. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். Okay, next question. In an election between two candidates, the candidates getting 17% of the votes polled in elected by majority of 16,000 votes, the number of votes polled in favor on the winning candidate is அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்னன்னா எலெக்ஷன் பிட்வீன் டூ கேண்டிடேட்ஸா, டூ கேண்டிடேட்ஸில் 17% ஆஃப் த ஓட்ஸ் அப்புறம் போல்டுன்னு இருக்காங்க. இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 30 இருக்கும். இப்போ டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா 40. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ஓட் வந்து 16,000. அப்போ வாட் இஸ் votes number of votes polled in favor of the winning candidate. அப்போ winning candidate யார்? 70 தான் winning candidate. ஓகேவா? அப்போ 70 தான் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 4 4s are 16 400. இப்போ 400னா 4 7s are 28. 28 இங்கே எத்தனை? 1 2 3 0 இருக்குது. அப்போ 28,000 ஆப்ஷனில் பாருங்கள். ஸோ 28,000 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. Okay, next question. If the income of A is 10% more than B and the income of B is 20% less than that of C, the respected ratio incomes ABC in the ratio அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்லுறாங்க? BCயை வந்து நான் 100ன்னு வச்சுக்கிறேன். 100னா B is 20% less than என்னது 20 B வந்து 20% less than of C அப்படின்னு இருக்காங்க. அப்போனா 20% less thanனா 80ன்னு வச்சுக்கலாமா? அப்போது A வந்து என்ன 10% more than B. அப்போ இதில் Bயில் 10%னா என்னது? Bயில் 10%னா என்னது? 8. அப்போ 88. ஸோ இது எல்லாத்துலேயும் காமனாக 4ஆல் டிவைட் பண்ணலாமா? அப்போ 4ஆல் பண்ணால் 22 20 25. ஆப்ஷனில் எது இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆஃப்டர் ஸ்பெண்டிங் 10% ஆன் கிளாத், 2% on books, 5% on purchasing gifts for husband, 4% on cloth, Rani has a balance rupees 5135. How much the money was there with her initially அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்னன்னா இப்போ 10 + 2 + 5 + 4 எவ்வளோ? 17 10 21. 21% வாங்கியிருக்கான். அப்போ 21%ல் பேலன்ஸ் இருக்கிறது எவ்வளோ? 79% தான் 5135னா அப்போது இனிஷியலாக அப்போ 100க்கு எவ்வளோ இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ? கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும்? 65. அப்போ 65 × 100னா 6500. இதான் ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் டி இதான் கரெக்ட். இதுக்கு ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். த ப்ரைஸ் ஆஃப் த sugar surges by 25%. What percentage of the consumer usage should fall if the expenditure remains constant அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன பண்ணலாம்? 25% 25 × 125 × 100 அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 1/5. 1/5 எவ்வளோ? 20%. ஓகே, ஆப்ஷன் சி தான் அது கரெக்ட்.
Okay, next question. A number is increased by 10% and then decreased by 10% and again increased by 20%. இது எப்படின்னா ஒரு நம்பர் இருக்குன்னா 100 இருக்குன்னு வச்சுக்கோ. அது எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 110 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. திரும்ப 11 ஸோ மறுபடியும் என்ன சொல்லியிருக்காங்க? 10 வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குங்கிறாங்க. 10 டிக்ரீஸ் ஆயிருக்குன்னா 10%னா இதில் 11 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 99 வருமா? அப்போ 99ல் திரும்ப ஒரு 20% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு இருக்காங்க. அப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எவ்வளோ வரும்? இதில் 99 வருமா? 19.8ன்னு வருதா? அப்போ 19.8னா ஆட் பண்ணுங்கள். 99 19.8 8 18 அப்போ 100லேருந்து எவ்வளோ இருக்குது? 18.8 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 100லேருந்து எவ்வளோ வந்திருக்கு? 18.8% வந்து என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போது ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே தேங்க்யூ.